வணக்கம் நேயர்களே, நம்ம ஒரு செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு பண்ணாரியம்மன் கோவில் குண்டம் திருவிழா இன்று இரவு பூச்சாட்டத்துடன் தொடங்குகிறது. நாளை மறுதினம் அம்மன் உற்சவர் வீதியுலா நடைபெறுகிறது. 12ஆம் தேதி கம்பம் சாட்டுதல் விழா நடைபெறும். வருகிற 19ஆம் தேதி பக்தர்கள் குண்டம் இறங்குதலும், 25ஆம் தேதி சிறப்பு பூஜையுடன் குண்டம் திருவிழா நிறைவு பெறும். திருவிழாவையொட்டி தினமும் மலைவாழ் மக்களின் தாரைத்தப்பட்டை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கவிருக்கின்றனர். வீட்டு வாசலில் நின்ற பைக்குக்கு ஆர்சி புக் கேட்டு காவல்துறையினர் இளைஞரை தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் அம்மாபுரத்தை சேர்ந்த இளைஞர்கள் அங்கிருந்து கோவில் அருகே விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கே வந்த ஏரல் காவல்துறை உதவி ஆய்வாளர் முருகன் அங்கிருந்த இளைஞரை கன்னத்தில் தாக்கினார். பின்னர் அவரது பைக்கை காவல்துறையினர் எடுத்துச் சென்றுள்ளனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தில் அம்மா சுற்றுச்சூழல் அரங்கம், சாலை மறுசீரமைக்கும் பணிகள் ஆகியவற்றை தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். ஏற்காடு மலை வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சுற்றுச்சூழல் அரங்கில் சேலம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களின் மாதிரி வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாவட்ட ஆட்சியர் ரோகிணி, மாநகராட்சி ஆணையாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உட்பட பலர் இதை பார்வையிட்டனர். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நடைபெறும் நாட்டியாஞ்சலி விழா மாலை தொடங்குகிறது. விழாவினை பத்மா சுப்பிரமணியன் தொடங்கி வைக்கிறார். வருகின்ற 8ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு இந்த விழாவானது நடைபெறுகிறது. இதில் பிரபல பரதநாட்டிய கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். நாட்டியாஞ்சலி விழாவில் பங்கேற்பவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே இன்சூரன்ஸ் முகவரை கடத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நாமகிரிப்பேட்டையைச் சேர்ந்த சிவபிரகாசம் என்பவர், மின்னக்கல்லைச் சேர்ந்த கிருஷ்ணன், வெங்கடாச்சலம், அன்புமணி மற்றும் சுப்பிரமணியம் ஆகியோரிடமிருந்து 3.5 லட்சம் ரூபாயை வட்டிக்கு வாங்கியுள்ளார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக அவர் வட்டி தொகை கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அவருக்கு பணம் கொடுக்காதவர்கள் காரில் கடத்திச் சென்றனர். புகாரின் பெயரில் நடவடிக்கை எடுத்த போலீசார் கடத்தப்பட்ட சிவபிரகாசத்தை பத்திரமாக மீட்டனர். கிருஷ்ணன், வெங்கடாச்சலம் மற்றும் சுப்பிரமணியத்தை கைது செய்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் திருச்சி மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. பெரியார் உடற்பயிற்சி மையம், தஞ்சை மாவட்ட ஆணழகன் சங்கம் இணைந்து நடத்திய இந்த போட்டியில் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றனர். 8 பிரிவுகளில் நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. நாமக்கல் சேந்தமங்கலத்தில் உள்ள நைனாமலை பெருமாள் கோவில் செல்வதற்கு வசதியாக 7 கோடி ரூபாய் செலவில் விரைவில் வளைவுச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற நைனாமலை பெருமாள் கோவிலுக்கு தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இங்கு வளைவுச்சாலை அமைக்கப்பட வேண்டும் என்பது பக்தர்களின் நீண்ட நாள் கோரிக்கை. இங்கு சாலை அமைக்கும் பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளிகள் விரைவில் பெறப்பட உள்ளன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு கட்டுமான பணிகளை தொடங்கி அமைச்சர் சரோஜா தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், ஓட்டு போடுவது என்பது யாரோ ஒருவரை வெற்றி பெறச் செய்வதற்காக மட்டுமல்ல என்று கூறினார். குழந்தைகளின் எதிர்காலம் கருதி வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு நன்மை செய்யும் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தனியார் பள்ளி ஆசிரியர் கொலை வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆத்திக்கிணற்றைச் சேர்ந்த கணேசமூர்த்தி என்ற பள்ளி ஆசிரியர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக சுந்தரபாண்டி, விக்னேஷ் மற்றும் அஜித் ஆகிய 3 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அரியலூரிலிருந்து மலேசியாவிற்கு வேலைக்கு சென்று உயிரிழந்த சுதாகர் என்பவரின் உடலை கொண்டு வர வேண்டி அவரது உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மலேசியாவில் உயிரிழந்து 28 நாட்கள் ஆன போதிலும் அவரது உடல் சொந்த ஊர் கொண்டு வரப்படவில்லை என்று அவரது மனைவி, உறவினர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் ஊராட்சி அலுவலகம் முன்பு அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதுகுறித்து ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் உறுதியளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பணப்பாக்கம் கிராமத்தில் முறையாக பேருந்து சேவை வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். பொன்னேரி வழித்தடத்தில் இயங்கும் D36 எண் கொண்ட பேருந்து முறையாக இயக்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது. இதனால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த ஊர் பொதுமக்கள் அரசு பேருந்தினை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த திருப்பாலைவனம் போலீசார் பொதுமக்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கோவிலாங்குளம் கிராமத்தில் காளியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, சின்ன மாடு என 2 பிரிவுகளாக பந்தய போட்டிகள் நடைபெற்றன. பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் 12 வண்டிகளும், சின்ன மாட்டு வண்டி பந்தயத்தில் 19 வண்டிகளும் பங்கேற்றன. முதல் 3 இடங்களில் வந்த மாட்டு வண்டி வீரர்களுக்கு ரொக்கப்பரிசு, குத்துவிளக்கு உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன. மாட்டு வண்டி பந்தயத்தை ஏராளமான கிராம மக்கள் கண்டுகளித்தனர். மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் சார்பில் சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2019 நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். டிஜிட்டல் இந்தியா திட்டம் சார்பில் இப்போட்டிகள் நடைபெறுகின்றன. 36 மணி நேரம் இடைவிடாமல் மாணவர்கள் மென்பொருள் உருவாக்கும் போட்டியில் ஈடுபட்டனர். இதில் துறை சார்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு 8 குழுக்களைச் சேர்ந்த மாணவர்களை வெற்றியாளர்களாக தேர்ந்தெடுத்தனர். சேலம் திருமலைகிரி ஸ்ரீ சைலகிரீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில்களின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இங்கு 2015ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்க வேண்டும். ஆனால் இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து திருவிழா நடத்த தடை விதிக்கப்பட்டது. 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 144 தடை உத்தரவும் போடப்பட்டிருந்தது. பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்ட நிலையில் இன்று கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஐயா வைகுண்டரின் 187வது அவதார தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஐயா வழி சமூகத்தினர் சார்பாக பிரம்மாண்ட பேரணி ஒன்று நடைபெற்றது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய ஐயா வைகுண்டரை முப்பெரும் தேவர்களின் ஒட்டுமொத்த அவதாரமாக மக்கள் பார்க்கின்றனர். ஆண்டுதோறும் மாசி மாதம் 20ஆம் தேதி நடைபெறும் இந்த விழாவில் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஐயா வைகுண்டரின் அவதார தினத்தையொட்டி கன்னியாகுமரியில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகரித்துள்ளதால் கன்னியாகுமரிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளது. சுவாமி விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றிற்கு செல்லும் சுற்றுலா படகுகள் கடற்கரை பீச், பூங்கா, சன்செட் பாயிண்ட், காந்தி மண்டபம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் சுற்றுலா பயணிகளே இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கிறது. இதனால் நடைபாதை கடை வியாபாரிகளும் கடையை அடைத்துவிட்டு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு 2018ஆம் ஆண்டுக்கான பொங்கல் போனஸை உடனடியாக வழங்க வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. 434 ஊராட்சிகளில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை இயக்க தமிழக அரசின் சார்பில் 400க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு ஊதிய உயர்வு, பாதுகாப்பு உபகரணங்கள் உள்ளிட்டவையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் கடந்த ஓராண்டாக சரிவில் இருந்த முட்டைக்கோஸ் விலை தற்போது அதிகரித்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஏக்கர் ஒன்றிற்கு 12 டன் வரை மகசூல் கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கிலோ 3 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த முட்டைக்கோஸ் தற்போது 10 ரூபாய் வரை விற்பனையாகின்றது. இங்கு விளையும் முட்டைக்கோசுகள் மேட்டுப்பாளையம், ஈரோடு, கோவை மற்றும் கேரள பகுதிகளுக்கு அனுப்பப்படுகின்றன. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பகுதியில் ஜெகரண்டா மலர்கள் பூத்து குலுங்கி வருகின்றன. ஆங்கிலேயர் காலத்திலிருந்து பராமரிக்கப்படும் இந்த மரங்கள் பல ஆண்டுகள் கடந்தும் வண்ண மலர்களை வழங்கி வருகின்றன. ஊதா நிறத்தில் பூத்து குலுங்கி வரும் இந்த மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். தேயிலை தோட்டங்களுக்கிடையே பூக்கும் இந்த ஜெகரண்டா மலர்கள் கண்களுக்கு விருந்தளித்து ரம்மியமான சூழலை அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். ஊரக வளர்ச்சித்துறையினர் பணியிட மாறுதல் செய்யப்படுவதை கண்டித்து தஞ்சையில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்படுகின்றனர். இதை கண்டித்து 2 நாட்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறையினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பணியிட மாற்றத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும், இல்லையெனில் போராட்டம் தீவிரமடையும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் களக்காடு தலையணை அருவியில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஐயா வைகுண்டரின் பிறந்த நாளையொட்டி நெல்லை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இதனால் ஏராளமானோர் களக்காடு தலையணை அருவிக்கு வருகை தந்தனர். கோடை வெயிலின் தாக்கத்தை சமாளிக்கும் வகையில் அருவியில் மக்கள் நீராடி மகிழ்ந்தனர்.
தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் தொடங்கிவிட்டதால் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ளரிக்காய் அறுவடை பணிகள் ஆரம்பமாகியுள்ளன. சேலம் மாவட்டம் ஆத்தூர், தலைவாசல், கிங்கவல்லி, தம்மம்பட்டி, கூடமலை உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளரிக்காய் விவசாயம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. 1 கிலோ வெள்ளரிக்காய் 70 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதனால் நல்ல லாபம் கிடைப்பதாகவும் அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மகா சிவராத்திரியையொட்டி திருவண்ணாமலை கோவில் அண்ணாமலையாருக்கு லட்சார்ச்சனை வழிபாடு செய்யப்பட்டது. மல்லி, சாமந்திப்பூ, ரோஜா உள்ளிட்ட பல்வேறு வகையான வண்ண வண்ண மலர்களை கொண்டு லட்சார்ச்சனை வழிபாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. மகா சிவராத்திரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திரளான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்துள்ளனர். பக்தர்களை மகிழ்விப்பதற்காக கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. யானைகளை வேட்டையாடி தந்தங்கள் திருடப்படுவது தொடர்கதையாகி வருவதால் அவற்றை பாதுகாக்க வலியுறுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் இந்திய வனத்துறை அறக்கட்டளை மற்றும் வனத்துறை சார்பில் யானைகளை பாதுகாப்பது தொடர்பான கஜ யாத்திரை நடைபெற்றது. தருமபுரி தொப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பழுதான பாலத்தை சீரமைக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரி சேலம் சாலையில் அமைந்துள்ள இப்பாலமானது மிகவும் பழுதடைந்த நிலையில் காணப்படுகிறது. இதனால் ஆபத்தான நிலையிலேயே வாகனங்கள் கடந்து செல்கின்றன. தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லும் இப்பாலத்தை விரைவில் புனரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒன்பது மாத சம்பள நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி தமிழ்நாடு தொலைத்தொடர்பு நிறுவன ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த செங்கல்பட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவனமான இதில் கடந்த 9 மாதங்களாக ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் சம்பளம் வழங்க வேண்டி பதாகைகளை ஏந்திக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியாருக்கு ஆதரவாக செயல்பட்டு பொதுத்துறை தொழிற்சாலை மூடப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் அருகே படாலம் ரயில் நிலையத்தில் பயணிகள் ரயிலை நிறுத்தி செல்ல வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. படாலம் ரயில் நிலையத்தில் 5க்கும் மேற்பட்ட ரயில்கள் கடந்த காலங்களில் நின்று சென்றன. ஆனால் இரட்டை ரயில் பாதை சேவை தொடங்கிய பின் இங்கு ரயில்கள் நிறுத்தப்படுவதில்லை என பயணிகள் புகார் கூறினர். இதனால் விவசாய பொருட்களை கொண்டு செல்ல முடிவதில்லை எனவும் அவர்கள் கூறுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே குடியிருப்பு அருகே சுற்றித் திரிந்த மலைப்பாம்பை பொதுமக்கள் பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். பரளி ஆற்றின் கரையோர பகுதிகளில் வாத்து மற்றும் கோழியை விழுங்கிய நிலையில் மலைப்பாம்பு காணப்பட்டது. இதனை கண்ட அப்பகுதியினர் மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையினரும் ஒப்படைத்தனர். இந்த பகுதியில் மலைப்பாம்புகள் அதிக அளவில் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பொந்துப்புள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து கல்விச்சீர் வழங்கி கௌரவித்தனர். இந்த பள்ளியில் 80 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்களுக்கான சேர், டேபிள், பீரோ, பிளாஸ்டிக் தொட்டி உள்ளிட்டவைகளை பொதுமக்கள் கல்விச்சீராக பள்ளிக்கு வழங்கினர். பள்ளி சார்பில் சீர்வரிசை வழங்கிய பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் சித்தரேவு கிராமத்தில் சுமார் 3 ஏக்கர் பரப்பளவிலான மொச்சை காடு தீக்கிரையானது. இங்குள்ள மின்சார கம்பிகள் உரசியதால் மொச்சை காட்டில் தீப்பொறி விழுந்து தீ பரவியது. இதனால் 3 ஏக்கர் பரப்பிலான மொச்சை காடு முழுவதும் தீயில் கருகி சேதமடைந்துள்ளது. இதனால் சுமார் 50,000 ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த மின்வாரிய அதிகாரிகள் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டனர். நாகையில் 19 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் ஆயுள் தண்டனை கைதியை விடுவிக்க கோரி 200க்கும் மேற்பட்டோர் தனித்தனியே மனு அளித்துள்ளனர். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நன்னடத்தை விதிகளின் கீழ் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்தவர்களை தமிழக அரசு விடுவித்தது. ஆனால் 19 ஆண்டுகளாக சிறையில் உள்ள நாகூரைச் சேர்ந்த உமர் பாரூக் விடுவிக்கப்படாத நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் தனித்தனியே மனு அளித்தனர். பெரம்பலூர் மாவட்டம் நாட்டார்மங்கலம் கிராமத்தில் பச்சையம்மன் திருக்கோவில் திருத்தேர் வெள்ளோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மகா சிவராத்திரியை ஒட்டி பல லட்சம் ரூபாய் பொருட்செலவில் புதிதாக தேர் செய்யப்பட்டது. இந்நிலையில் தேர் வெள்ளோட்ட நிகழ்ச்சி இன்று நடந்தேறியது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பச்சையம்மனை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சிவகங்கை
சிவகங்கை மாவட்டம் காளையார்மங்கலம் மற்றும் பகையஞ்சான் உள்ளிட்ட கிராமங்களில் சீராக குடிநீர் வழங்கப்படுவதில்லை என புகார் எழுந்துள்ளது. பழுதான மின் மோட்டாரால் முறையாக குடிநீர் வருவதில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். 6 மாதங்களாக குடிநீர் இல்லாமல் தவித்து வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த பொன்னப்பள்ளி காப்புக்காடு பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக அப்பகுதியினர் அச்சம் தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் சுற்றித் திரிந்த சிறுத்தை ஒன்று கன்றுக்குட்டியை கடித்து தின்றுள்ளது. கடந்த 6 மாதங்களாக சிறுத்தை ஆடு மாடுகளை தாக்கி வருவதாக மக்கள் புகார் கூறுகின்றனர். இதுகுறித்து வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த வள்ளநாடு பகுதியில் கல்லூரி விரிவுரையாளர் வீட்டில் கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளது. சென்னையில் உள்ள அரசு கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றி வரும் முகமது அனிஃபாவின் வீட்டிற்குள் நுழைந்த கொள்ளையர்கள் சுமார் 10 சவரன் தங்க நகை மற்றும் 1 கிலோ வெள்ளிப் பொருட்களை திருடிச் சென்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் அருகே கல்குவாரியை மூட வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சியினர் ஆட்சியர் அலுவலகத்தில் பாடை கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாதன்கோட்டையில் உள்ள கல்குவாரியில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி அவர்கள் போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து கனிம வளத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த போராட்டத்தில் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர்.